ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு லீவு நாள் தானே, ஒரு பிரியாணி ஒன்றை போடுவோம்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்கிறோம்னு சொல்லி பாருங்கள். இந்த பிரியாணியை வெளியில் வச்சு செய்வோம்னு பார்த்தா கொஞ்சம் மலக்குணமாக இருக்குது. அதால் உள்ளே தான் செய்ய போகிறோம், கொஞ்சம் கஷ்டம்தான். பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எங்களோட தோட்டத்தில் இருந்தால் பறிக்க போகிறோம். பாருங்க, பிரியாணி மசாலா செய்கிறதுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இது ஜாவித்ரி, கராம்பு, கருவாப்பட்டை, மிளகு, மல்லி, நச்சீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், பிரியாணியில் நட்சத்திர சோம்பு எல்லாம் எடுத்தாச்சு. இதை நீ வறுத்து பொடி பண்ணிட்டோம்னு சொன்னால் பிரியாணி மசாலா ரெடி ஆகிரும். இப்போ மசாலாவை நம்ம வறுத்தெடுத்து அரைக்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான மற்ற ஐட்டங்கள் எல்லாம் இந்த இருக்குது. வெங்காயம், தக்காளி, தயிர், பச்சை மிளகாய், உள்ளி, இஞ்சி, கராம்பு, பிரியாணியில் ஏலக்காய், அரிசி, உப்பு, தேங்காய் எண்ணெய். இந்த வெங்காயத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். பாருங்க, நார்மலான பெரிய வெங்காயம் எந்த சைஸில் இருக்குன்னு சொல்லி, இது இந்தியன் பெரிய வெங்காயம். இதை இப்போ இறக்குமதியை தடை செய்துட்டாங்களோ, இல்லாட்டிக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஏற்றுமதியை தடை செய்தாலோ, இது இப்போ ஸ்ரீலங்காவில் வார இல்லை இந்த வெங்காயம். அதுக்கு பதிலாக சைனாவில் இருந்து வருது. வெங்காயத்தில் சைஸை பாருங்க, இதுதான் அந்த வெங்காயத்துக்குள்ளேயே சின்ன. அப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 வெங்காயம் 600 கிராம் இருக்குது இந்த வெங்காயம். இதை தான் நாங்கள் பாவிக்க போகிறோம். அரிசியை நல்லா கழுவி போட்டு ஒரு அரை மணத்தியாலும் அப்படியே ஊற வைக்க போகிறோம், தண்ணி ஊற்றி. இப்போ சிக்கனை மசாலா போட்டு பிரட்டி வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் தயிரும், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில் அரைவாசியை இதில் போடுவோம். இது அப்படியே நாம் கலந்து ஒரு 20 நிமிஷம் வச்சு விடுவோம். எண்ணெயை விட போகிறோம். இதில் நாம் பிரியாணியில் ஏலக்காய், கராம்பு, கருவாப்பட்டை எல்லாத்தையும் போட்டு முதல் வதக்குவோம். வெங்காயத்தை போட போகிறோம். அப்படியே பச்சை மிளகாயையும் போட்டுரும். கொத்தமல்லி, புதினா எல்லாம் கிடைக்கல, அதுக்கு பதிலாக கறிவேப்பிலையும் போடுறோம். அதோடு அப்படியே கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டையும் உள்ளி பேஸ்ட்டையும் போடுறோம். வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நாம் தக்காளியை சேர்த்துறோம். இடித்து வச்ச மிச்ச அரைவாசி மசாலாவை இப்போ சேர்ப்போம்.
அப்படியே கொஞ்சம் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ நாம் ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை இதுக்குள்ளே போட்டுருவோம். நாங்கள் 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ சிக்கன் எடுத்து இந்த பிரியாணியை செய்கிறோம். இந்த நேரம் உப்பை பார்த்து லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டோம். அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட்டோம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கொதிக்க தொடங்கிட்டு இப்போ நாம் ஊற வச்ச அரிசியை இதுக்குள்ளே போட வேண்டியதுதான். அப்படியே இந்த அரிசி எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு ஒரு அகப்ப காம்பால் கிண்டி விட்டுட்டோம், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஓகே, கொஞ்ச நேரத்தில் சோறோட மட்டத்துக்கே அப்படியே மசாலா எல்லாம் இறங்கிட்டு இனி தம் போட வேண்டியதான். அப்படியே மேலால் ஒரு வாழை இலையை வச்சு போட்டு தம்மை போட வேண்டியதுதான். இப்போ தம் போட்டு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆயிட்டு இனி தம்மை உடைக்க வேண்டியது தான். பிரியாணி பாருங்க, வாவ், செமையாக வந்திருக்கு பிரியாணி. வாசம் அப்படியே குப்புண்டு அடிக்குது. ஓகே, பிரியாணி ரெடி ஆகிட்டு. சமைச்சு முடிய முதலே மழை வந்துட்டு, நல்ல வேளை நாங்கள் உள்ளே சமைச்சது. இந்த மழைக்கு சுட சுட பிரியாணி சாப்பிட எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும். அதைத்தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்ய போகிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த ப்ராடக்டை வச்சு தான் ஒரு சிக்கன் 65 மாதிரி செய்ய போகிறோம். அதனால் நாங்கள் அதிகமாக மசாலா ஒன்றும் செய்யலை. இது ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சம் உள்ளி, இஞ்சி, ரைட், உப்பு, இப்போ அந்த மசாலா பேக்கெட்டில் இருக்கிற மசாலாவில் அரைவாசியை கரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த கரைச்சி வச்சதில் சிக்கனை டிப் பண்ணி போட்டு கரைக்காத அந்த மசாலாவில் அதை பிரட்டி பொரிச்செடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா சரி. மழையும் ரொம்ப பெருசாகவே பெய்ய தொடங்கிட்டு ஓகே, சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு அடுத்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து அதை அப்படியே நசுச்சி எடுத்துட்டோம். அதுக்குள்ளே கொஞ்சம் டின் ஃபிஷ்ஷையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டோம். அதோட இடித்து வச்ச மிளகு மற்றும் சீரகத்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள், அதோடு அப்படியே கொஞ்சம் உப்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்குள்ளே ஒரு பாதி லெமன்
அதையும் அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு அவ்வளோத்தையும் ஒண்டா நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். இப்போ இந்த குழச்சதை ரவுண்டாக பிடிச்சிட்டு 2 முட்டையை அடித்து போட்டு அதில் தோய்ச்சி எடுத்து கொஞ்சம் ரஸ்தூளில் நம்ம அதை பிரட்டி போட்டு பொரிச்செடுத்தால் சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடும். ஓகே, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான். சமையல் முடிச்சு நீங்களும் வீட்டில் லீவு நாளில் எல்லாரோடையும் சேர்ந்து இப்படி சமைச்சு பாருங்கள். ரொம்பவே சந்தோஷமாகவும் சுவையான சாப்பாடையும் நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்கும். பிரியாணி எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் முதல் 2-3 தடவை பிரியாணி செய்துட்டுருக்குறோம், ஆனால் இந்த டேஸ்ட்டில் வந்ததே இல்லை. இது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.